அழகே, உன்னைக் காண்பதற்காக நான் வெகு தொலைவில் இருந்து வந்திருக்கின்றேன். உன்னைத் தேடி வந்த இந்த அப்பனை நீ தள்ளி விடாதே. அதிர்ஷ்டத்தை உன்னிடத்தில் நான் வைத்திருக்கும் போது நீ எங்கே சென்று கொண்டிருக்கின்றாய்? உன் வீட்டில் இருக்கின்ற சில பல விஷயங்களால்தான் உன் வெற்றி இப்பொழுது தடைபட்டு கொண்டிருக்கின்றது. உன் கண்கள் கலங்க வைத்து கொண்டிருக்கும் இடமிருந்து உனக்கு வருகின்ற செய்திதான் உன் செயலை செய்ய விடாமல் இங்கு தடுத்து நிறுத்தி கொண்டிருக்கின்றது. சில காலங்கள் எதிர்மறை அதிர்வுகளை உன் வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது. அதனால்தான் நீ என்ன செய்தாலும் ஏது செய்தாலும் அங்கு வெற்றி கிடைக்காமல் இருந்து கொண்டிருக்கின்றது. அதற்கு ஒரே ஒரு காரணம்தான், உன் வீட்டில் இருக்கின்ற சில விஷயத்தை நீ மாற்றினாலே போதும். நிச்சயம் உன் வாழ்க்கையில் அங்கு மிக பெரிய மாற்றத்தை பெறுவது நீ உணர்ந்தாய் போகின்றது. அந்த மாற்றத்தை தருவது யார் என்று நினைத்து கொண்டிருக்கின்றாய்? இந்த அப்பன் நானாகத்தான் இருக்கப் போகின்றேன். என் பிள்ளையே, இப்பொழுது காண்கின்ற காட்சி, இப்பொழுது நீ காண்கின்ற எல்லாம், நீ எதை கண்டு பயப்பட வேண்டாம். உன் வாழ்க்கையில் நான் என்ன செய்வதென்று தீர்மானித்து விட்டேன். நீ எதை நினைத்தும் கண்களை கலக்கி கொண்டு இருக்காதே. உன் மன போராட்டத்தை நான் அறிந்து கொண்டுதான் இனி அந்த செயலை செய்து தானாக இப்பொழுது உன்னிடத்தில் இப்போது உன்னை தேடி வந்திருக்கின்றேன். உன் வீட்டில் நான் வாசலுக்கு வந்து நிற்கும் போது சில தடைகள் என் நிலையை வராமல் உன் வீட்டில் இருப்பதனால் அத்தனை இப்படியெல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றது. அந்த ஒரு விஷயத்தை நீ மாற்றிக்கொண்டு எப்பொழுதும் நீ செயல்பட வேண்டும். இப்பொழுது ஒரு பொருளினால்தான் உன் வாழ்க்கை இயங்குமாறாக இப்பொழுது நடக்கிறது. நன்றாகத்தான் பேசிக்கொண்டிருக்கின்றாய். இப்பொழுது அப்பன் எல்லாவற்றையும் கவனித்து கொண்டிருக்கும் பொழுது அங்கே சேர்ந்து இப்பொழுது நன்றி கூறிக்கொண்டு சொல்கின்றாய். ஆனால் என்னை விட்டு சிறிது காலம் விட்ட பிறகு வருகின்ற சில நபர்களால் உன் வாழ்க்கை தலைகீழாக மாறிக்கொண்டிருக்கின்றது. அதனால்தான் சில உறவுகளை உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இன்னும் சில போராட்டங்கள் உன்னிடத்தில் நீ எதை செய்தாலும், நீ நல்லதுதான் செய்தாலும், நன்மையை செய்தாலும் என்றும் அங்கு ஏதோ ஒவ்வொன்றாக உனக்கு நடந்து கொண்டிருக்கின்றது. நீ செய்வதற்கு எல்லாம் இப்பொழுது சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். உண்மை பேசுகிறார்களா என்று நீ முழுமையாக நம்பிக்கொள்கின்றாய் அல்லவா? அதற்கு பிறகு சற்று ஏன் தன்னிடம் நீ யோசித்து கொண்டிருக்கின்றாய்? இறைவா, உனக்குள் இருக்கின்ற எதிர்மறை எண்ணங்களை, உன் வீட்டில் இருக்கின்ற எதிர்மறை எண்ணத்தையும் எடுப்பதற்கு தான் இந்த அப்பன் நான் வந்திருக்கின்றேன். மூட நம்பிக்கை மனதோடு வைத்து கொண்டு இருக்கின்றாய். முதலில் அந்த கட்டை அவிழ்த்து வெளியே அவிழ்த்து எறிந்து விடு. என்ன நடந்தாலும் எது வந்தாலும் ஒரு செயலோடு ஏதோடு ஒரு பிரச்சனையை ஒப்பிட்டு உன் வாழ்க்கை இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நீ மகிழ்ச்சியினை அங்கு தொலைத்து கொண்டிருக்கின்றாய். மற்றவர்கள் பல தேடி உன்னை வந்திருக்கும் போது அந்த மாற்றத்தை தைரியமாக நீ எடுத்துக்கொள்ள பழகு. அனைவரையும் தவிர்த்து விடு. என் பிள்ளைக்காக இந்த அப்பன் நான் உன்னை தேடி வந்திருக்கும் போது நீ எதை பார்த்தும் கண்களை சிந்திக் கொண்டு இருக்காதே. நீ அந்த வேலை இருக்கின்றதே, இந்த வேலை இருக்கின்றதே என்று கூறி என்னிடம் தப்பித்து கொள்ளலாம் என்று நினைக்காதே. இந்த அப்பனிடமிருந்து ஒரு நாளும் நீ ஒரு வேளையும் தப்பித்து விட முடியாது. தன்னை நீண்ட நாட்கள் உன் கண்களை தப்பி விட்டாய். ஆனால் இந்த அப்பன் தந்திருப்பது ஒரே ஒரு வேலைதான். உன் வெற்றியின் கிரீடத்தை நீ கையில் ஏந்தி கொள்ளலாம் என்று இந்த வேலை. இதைத்தானே நீண்ட நாட்களாக என் பிள்ளை என்னிடத்தில் இருந்து ஆசைப்பட்டாய். என்னிடம் இருந்து உன் வாழ்க்கைக்காக தேடலை ஆரம்பித்தாய். அதன் பிறகு இதற்காக என் பிள்ளை மனம் வருந்தி கொண்டு இருக்கின்றாய். கவலைப்படாதே. உன்
உன் கண் கலங்கு விஷயத்திற்கு விடை கொடுக்கத்தான் இந்த அப்பனானவன் வந்திருக்கின்றேன். இன்று இந்த அப்பன் வழிபடவர்கள் வீட்டில் தேவை என்பது இருக்காது. ஏனென்றால் நீ ஒரு விஷயத்தை இப்பொழுது சொல்கின்றாய் என்றால் அந்த தேவையை நான் பூர்த்தி செய்து விடுவேன். நீ ஒரு விஷயத்தை தேவையில்லை என்று சொல்கின்ற பட்சத்தில் உனக்கான வெற்றி என்னிடத்தில் கொண்டு தரப்போகின்றேன். வருகின்ற செய்வினை நினைத்து எல்லாம் கலங்கிக் கொண்டு இருக்காதே. உன் வினைகளை அத்தனையும் அடித்து நொறுக்கிவிட்டு உன் உறவானவரோடு உன் கையில் அதனை படைக்கப் போகின்றேன். என்னவென்று உனக்கு இப்பொழுது சொல்கின்றேன். மாற்றத்தை தேடி அலைந்து கொண்டிருப்பதை விட அந்த மாற்றம் முன்னிடத்தில் வாய்ப்படைவதே இப்பொழுது வந்து கொண்டிருக்கின்றது. அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொள் என்று உன் அப்பன் நான் சொல்கின்றேன். என் பிள்ளையே, அவர்களின் பிள்ளை அங்கு சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். அதை பார்ப்பதற்கு எவ்வளவு ஆனந்தமாக இருக்கின்றது. அதுவும் என் பிள்ளை என் பேச்சை கேட்பது போல அல்லவா தோன்றிக் கொண்டிருக்கின்றது. என் குழந்தை, இந்த அப்பனிடத்தில் இப்பொழுது தெய்வம் ஒன்று சொல்வதற்கு என்பது போல உன் வாழ்க்கை மாற்றக்கூடிய ஒரு விஷயம் நான் தந்திருக்கும் போது நீ எதை பற்றியும் கலங்கிக் கொண்டு இருக்காதே. ஜாதக கட்டத்தை எல்லாம் தூக்கி எறிந்து விட்டு இந்த அப்பன் சொல்கின்ற ஒன்றை என் குழந்தை நீ தெரிந்து கொண்டால் போதும். என் குழந்தையே, தெய்வம் ஒன்று இப்பொழுது சொல்வார்கள் என்பது போல உன் வாழ்க்கையில் மாற்றக்கூடிய ஒரு விஷயம் இந்த அப்பன் நான் தந்திருக்கும் போது நீ எதை பற்றி கலங்கிக் கொண்டு இருக்கின்றாய்? ஜாதகத்தை வைத்துவிட்டு என்னிடத்தில் வந்துவிடு. எல்லா கட்டமைப்பையும் நான் இப்பொழுது உனக்காக வேண்டுதலை நிறைவேற்றி தருகின்றேன். இப்பொழுது இந்த அப்பன் உனக்காக எல்லாவற்றையும் கொண்டு வந்து தரப்போகின்றேன். இந்த அப்பன் இப்பொழுது நீ நினைக்கின்ற காரியத்தை எல்லாம் உனக்காக நடத்தி தருகின்றேன். நீ நடக்கும் என்ற விஷயம் எல்லாம் அவரிடத்தில் சொன்னாய் அல்லவா? அவர் நடக்கவே நடக்காது. தயவு செய்து இதை மட்டும் முயற்சி எடுத்து விடாதே. நான் முயற்சி எடுத்தேன், ஆனால் எனக்கு ஒன்றும் நடக்கவில்லையே என்று சொல்லி அவர்கள் சூழ்நிலையை உன்னிடத்தில் சொல்லி இப்படியும் இப்பொழுது காட்டிக்கொண்டு இருக்கின்றார்கள். ஆனால் ஒன்றை மட்டும் தெளிவாகிக் கொள். இப்பொழுது இந்த அப்பன் உன்னிடத்தில் இருக்கின்ற உன் மனநிலையை உன் மனதை தெளிவாக்கி கொண்டு என்ன நடந்தாலும் நான் ஏற்றுக்கொள்கின்ற காரியத்தில் இருந்து எடுத்துக்கொண்ட முயற்சியில் இருந்து அவரை பின்வாங்குவதில் இருந்து இந்த அப்பன் கை தொடுவதில் இருந்து விலகுவது கிடையாது என்பதை மட்டும் உன் வெற்றியை தருவதற்கு நான் இருக்கின்றேன் என்பதை நீ மறந்துவிடாதே. இப்பொழுது இந்த அப்பன் நான் உன்னை தேடி வந்தேன். அப்பொழுது என் மனம் என் உள்ளம் எவ்வளவு மகிழ்வது, அதை சந்தோஷத்தை நீ இப்பொழுது உணரப் போகின்றாய். உன் உள்ளத்தில் இல்லத்தையும் தெளிவுபடுத்தத்தான் இந்த அப்பன் உன்னை தேடி வந்திருக்கிறேன். நடப்பதை காட்டிலும் நடப்பதை பார்த்து நீ பதற்றம் படாதே. கவலைப்பட்ட விஷயம் எல்லாம் நான் இப்பொழுது உனக்காக விடை கொடுத்து வந்திருக்கின்றேன். எங்கே இப்பொழுது கால்கள் போகின்றதோ அதன் போக்கில் போய்க் கொண்டிருக்காமல் எப்பொழுதும் எல்லாம் உன் வாழ்க்கையில் என் பிள்ளை நீ உனக்கென்று ஒரு திறமையை வளர்த்து கொண்டிருக்கின்றாய். அந்த திறமையை நிரூபிப்பதற்காக சரியான தருணம், சரியான வழியில் இதுதான். அந்த தருணத்தை தாண்டி உன் வெற்றியை நான் தருவதற்கு வந்திருக்கும் போது என் மேல் உன் அப்பன் இப்பொழுது இந்த படத்தை போட்டு உன் வாழ்க்கையில் கற்றுக்கொள். எது உனக்கு துணை எல்லாவற்றையும் உன்னை சுற்றி இருந்தாலும் இந்த அப்பன் இப்பொழுது சொல்கின்ற பேர் கலங்கி விடுவாய் என்பதை மட்டும் நீ மறந்து விடாதே. நடப்பது நடக்கப் போவதையும் பார்த்து இந்த அப்பன் இப்பொழுது சொல்கின்ற எல்லாம் உன் மனதிலேயே பதற்றம் எதற்காக இங்கு வந்து கொண்டிருக்கிறது? அப்படி இருக்கும்போது அந்த எதிர்மறை எண்ணத்தை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு உன் வாழ்க்கையை நிறைய பற்றி நீ யோசிக்க பெற வேண்டும். என்ன நினைத்தாயோ
அந்த விஷயத்தை எல்லாம் பெறுவதற்கு ஒன்றில் உன்னை தெளிவாக தெளிவுபடுத்தி கொள்ள வேண்டும். எல்லாவற்றையும் எல்லா விஷயமும் இருக்கும். நான் இப்பொழுது உனக்கு கொடுக்கின்ற விடை கொடுக்க இப்பொழுது இந்த நேரம், இப்பொழுது இந்த நேரடியாக இப்பொழுது சென்று கொண்டிருக்கின்றேன். இப்பொழுது எல்லாம் என் பிள்ளை, நீ என்ன கேட்கின்றாயோ அதையெல்லாம் முன்னிடத்தில் நிச்சயமாக கொண்டு சேர்க்கப் போகின்றேன். என் பிள்ளையே, உன் மனதில் பதற்றம் எதற்காக இங்கு வந்திருக்கின்றது? என்னை சுற்றி மட்டும்தான் இருந்து கொண்டிருக்கின்றாய். அப்படி இருக்கும்போது அந்த இருமுறை எண்ணத்தை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு உன் வாழ்க்கை நிலையை பற்றி நீ யோசித்து பார். எந்த மூச்சை இப்பொழுது எல்லாம் நீ பெற வேண்டும் என்று நினைத்தாயோ அதையெல்லாம் நீ இப்பொழுது பெறுவதற்காக வந்திருக்கின்றாய். இப்பொழுது உனக்கான தெளிவு இப்பொழுது கிடைத்து விட்டது. என் பிள்ளையே, உன் மனதோடு பாரத்தை வைத்து நீ உன் கவலையை செலுத்தினால் அந்த காரியத்தில் எல்லாம் அத்தனை கவலை ஏன் பதட்டத்தில் நடக்கின்றாய்? ஒப்படைத்து விடு. அதனை இந்த அப்பனிடத்தில் ஒப்படைத்து விட்டாய் என்றால் உனக்கான பதட்டம் எல்லாம் உன் வாழ்க்கையில் அங்கு இப்பொழுது மகிழ்ச்சியான தருணமாக மாறிவிடும். இப்பொழுது வெற்றிக்காக இந்த அப்பன் வந்திருக்கின்றேன். இப்பொழுது உன் நிலையை கண்டு உனக்காக எல்லாவற்றையும் தர வேண்டும் என்று வந்திருக்கின்றேன். இப்பொழுது உனக்கான பயத்தை எல்லாம் போக்கி உனக்கான நீ வளர்ந்து கொண்டு செல்லும் பொழுது உனக்கான எல்லாவற்றையும் நான் தர வேண்டும் என்பதற்காக வந்திருக்கின்றேன். உன் மனநிலையாக இப்பொழுது நான் இருக்கின்றேன். அந்த பயத்தை எல்லாம் தூக்கி எறிந்து விட்டு உனக்கான பாதையில் தெளிவாக நீ நடந்து செல்ல வேண்டும். உனக்கானவற்றை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். என் பிள்ளை, நினைக்கின்ற எல்லாவற்றையும் அதை உன்னிடத்தில் உள்ள எதிர்மறை எண்ணத்தை நான் எடுத்தெறிவதற்கு வந்திருக்கின்றேன். அந்த சந்தோஷம் என்பது சாதாரணமாக இருக்காது. உன் கண்களை கலக்கி வைத்துவிடும். ஏனென்றால் உன்னிடத்தில் ஒருவர் வந்து உன்னிடத்தில் நீ செய்கின்ற முயற்சியை எல்லாம் விட்டுவிட்டு நீ இப்பொழுது எதற்காக இதை செய்து கொண்டிருக்கின்றாய்? ஒரு செயலை நீ செய்யும் பொழுது இது உன்னால் முடியாது, உன்னால் செய்ய முடியாது, நீ இதற்கு சரிப்பட்டு வரமாட்டாய் என்பது போன்று எல்லாம் எதிர்மறை எண்ணத்தை உனக்குள் விதைத்து விடுகின்றார்கள். அப்படி விதைத்த பிறகு உன்னிடத்தில் எதையும் செய்துவிட முடியாது மாதிரி உன் மனம் அதற்காக இப்பொழுது ஏற்றுக்கொள்கின்றது. என்ன செய்வது? இவர்கள் இப்படி சொல்கிறார்களே, அதை நாம் செய்ய முடியாதா என்கின்ற எண்ணம் போன்று உன் மனதிற்குள் தோன்றிவிடுகின்றது. அதனால்தான் பின் உன்னால் எதையும் செய்துவிட முடியாமல் நீ அதற்கு முயற்சி செய்தாலும் உன் மனது அதனை ஏற்றுக்கொள்வதில்லை என்பதை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அந்த புரிதலை புரிந்து கொண்டு நீ இப்பொழுது உன்னால் முடிகின்ற காரியத்தை எல்லாம் என்னவென்று தெரிந்து கொண்டு எல்லா செயல்களையும் எல்லா விஷயத்திலும் உன்னால் முடியும் என்கின்ற நம்பிக்கையினை நீ உன்மேல் வைத்து உனக்கான எல்லாவற்றையும் நீ பெற வேண்டும். உனக்கான எல்லா விஷயத்தையும் நீயாக சென்று பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை நீ மறந்துவிடாதே. இந்த அப்பன் உனக்கான வெற்றியையும் உன்னிடத்தில் இருக்கின்ற இந்த மூட நம்பிக்கை, அவர்கள் ஏதாவது சொன்னார்கள் என்றால் அதனை உடனடியாக நம்பி விடுவது, அவர்கள் பேசுவதையெல்லாம் பெரிதாக ஏற்றுக்கொள்வது, இது போன்று இருக்கின்ற இந்த எண்ணத்தை எல்லாம் உன்னிடத்தில் இருந்து வெளிக்கொண்டு வர வேண்டும் என்பதனை இந்த அப்பனுடைய ஆசையாக இருந்து இப்பொழுது நீ வெளிவந்த பிறகு அப்பனுக்கு பெருமகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த அப்பனுடைய குழந்தை இப்பொழுது என்னுடைய கட்டுக்குள் வந்து விட்டாய் என்பதை இந்த அப்பன் இப்பொழுது உணர்கின்றேன். இந்த தருணத்தில் இருந்து உன் வாழ்க்கையில் உனக்கான அதிர்ஷ்டம், உனக்கான வெற்றி எல்லாம் நிச்சயமாக உன்னிடத்தில் வந்து சேரும் என்பதனை நீ மறந்துவிடாதே. இந்த அப்பனுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.